பிரகாசம் விக்னேஷன் சேர்ந்து இந்த நடராஜ் கவுண்டர் தோட்டம் எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு, அந்த செல்வராஜ் அம்மா பொள்ளாச்சி அவர் வச்சுட்டு எங்களுக்கு இவங்க 2 பேர்த்தையும் தெரியும். செல்வராஜ் வச்சுட்டு இந்த சந்திரான முதல்ல தெரியும். செல்வராஜ் தான் சந்திரான சொல்லி அறிமுகப்படுத்தினது. இப்போ என்னங்கிறாங்க, இவங்க 2 பேர் எங்களையவே அவியல் 2 பேர் அவங்க செல்வானையும் சந்திரானையும் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு அந்த எங்கள் மாமன் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த நடராஜ் கவுண்டர் தோட்டத்தை வந்து பார்த்து வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து போட்டு அந்த அண்ணனுக்கு கமிஷன் கொடுக்காம இவங்க 2 பேருமே கமிஷன் வச்சுட்டு இப்போ என்னங்கிறாங்க, நான் தான் இத்தனைக்கும் காரணம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் காடு விற்று பணம் வாங்கிட்டு வந்தது, இதெல்லாம் செல்வராஜ்கிட்ட நான் சொல்லிக்கிட்டேன். கமிஷனுக்கு வாங்கி இவங்களுக்கு தான் தின்னு போட்டு எங்கள் மேலே என்னை வந்து இப்போ காரணம் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, சரி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் 5 கமிஷன் இவர்கிட்ட கமிஷனை வாங்கி போட்டு 3 லட்சம் ரூபாய். எவ்வளோ கமிஷன் வாங்கினாங்க ஐயா? ஓ கரெக்டாக சொல்லுங்கள், எவ்வளோ வாங்கினாங்கன்னு. ஆமாம் 2.30. அப்புறம் 2.30 கமிஷன் வாங்கிட்டு கமிஷன் கொடுக்கவே இல்லை, எங்களுக்கு சொந்தம், அதனால் நாங்கள் கமிஷனெல்லாம் எதிர்பார்க்கல நாங்கள் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லி போட்டு அந்த செல்வராஜ் வந்து எங்களை பிடிச்சி கேட்குறாரு. எங்களுக்கு நாங்கள் முதல்ல காடு வாங்கினதும் இல்லை, கொடுத்ததும் இல்லை, எங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால் வந்து நாங்கள் யதார்த்தமாக இருந்துட்டோம். இவங்க வந்து அவியில் என்ன சொல்லி வச்சுட்டாங்க, நீங்கள் வர வேண்டாம், ஆரையே பொள்ளாச்சி செல்வராஜ் தான் எங்களுக்கு தெரியும், இவையிலலாம் ஆறுன்னே எங்களுக்கு தெரியாது. எங்ககிட்ட கமுக்கமாக காடு வாங்க வரைக்கும் எல்லாம் கமுக்கமாக இருந்து போட்டு செல்வராஜ் வந்து கமிஷன் கேட்கலன்னு சொல்லிட்டாங்க. என்ற மேலே வைக்கிறாங்க, நான் தான் இத்தனைக்கும் காரணமாம்மா, நான் தான் கொடுக்க வேணும்னு சொல்லிட்டேன். அப்படி யார் இப்படியெல்லாம் போய் சொல்லி வாங்கி தின்னு போட்டு என்ற மேலே இதுக்கு குறை சொல்லிட்டு நான் வந்து காட்டுக்குள்ளே நான் வர வேண்டாம், வாங்கி தின்னு போட்டு நான் கேட்பேனாம்மா. இப்போ அதனால் வராமல் இருந்து போட்டு என்ன யார் இவனுக்கு குறை சொல்கிறக்கு, எனக்கு என்ன பயம் சொல்லுங்கள். என்ன நம்ம எதுக்கு குறை சொல்லணும்? செல்வராஜுக்கு மூடி கமிஷன் கொடுக்க வேண்டியதானே இவங்க. கமிஷன் கொடுக்குற கையிலாக இவன் ஒட்டு பிள்ளைக்கு எங்கெங்கே மொல்ல மாறி வாங்கி வச்சுட்டு எங்களை ஏமாற்றி வாங்கினேன். அது நான் வந்தால் பிரச்சனையாயிரும், என்னை இவர்கிட்ட சொல்லி கொடுத்து என்னை ஒதுக்கி வச்சாங்க. சரி நான் தொலைஞ்சு போ வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் பேசாமல் விட்டுட்டேன். இவனுக்கு எதுக்கு என்ற மேலே எல்லாம் குறை சொல்ல இவனுக்கெல்லாம் யாரு இல்லை நான் கேட்குறேன். எதுக்கு எங்கள் குடும்பம் காடு நீ வச்சு போட்டு போயிடுவியா, நீ நான் விற்கிறேன்னு சொன்னேன் அந்த காட்டை, அது என்ற சௌரியம். நான் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் காடு விற்கிறேன், அது என்ற பிரச்சனை, அது அந்த புள்ள பிரச்சனை, பையன் பிரச்சனை. இவனார் எங்களை மிரட்டுருக்கு. எதுக்காக நீ என்னை மிரட்டிட்டு இருக்க? நீ காடு விற்றுருவியா, காட்டுக்குள்ளே இருந்துருவியா, எதுக்கு பேசுகிறான் நீங்கள்? நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தெரியுமா? அப்படி தானே இவன் எதுக்கு என்னை மிரட்டுறான் காட்டுக்குள்ளே? இவனார் என்னை மிரட்டுருக்கு, எதுக்கு பார்த்தாலும் நீ மிரட்டிகிட்டே தான் இருக்கிறவன். எனக்கு ஒரு பதில் இதுக்கு வேணும் கண்டிப்பாக. எனக்கு வந்து ஸ்டேஷன்லேருந்தோ கலெக்டர்கிட்டோ எஸ்பிக்கிட்ட இருந்தோ எனக்கு வேணும். இவன் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. யார் மேலே? பிரகாஷ் விக்னேஷ் மேலே எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. எந்த நேரம் வேணாலும் இவனுக்கு என்னை கொலை பண்ணல, அந்தளவுக்கு வெறியில் இருக்கிறானுங்க. ஆமாம், எனக்கு வந்து கலெக்டர்கிட்ட இருந்து எஸ்பிக்கிட்ட இருந்து மேலே ஜெயிச்சாச்சுன்னா யார் சிஎம்மோ அவங்ககிட்ட இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு எனக்கு வேணும். எனக்கு இவனுக்கு வந்து என்னை பாலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே. ஆமாம், எனக்கு எந்த நேரம் எங்கே உயிர் போனாலும் அவனுக்கு தான் காரணம். 2 பேருமோ எங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் யார் வந்தாலும் இதுதான் பிரச்சனை. எங்கள் கூட வந்து அவருக்கு தெரியாமல் பேசி என்னை வந்து கொசலம் வச்சு என்னை பற்றி கேவலப்படுத்தி அப்படி பிராடு இப்படி பிராடுன்னு என்னை பற்றி எல்லாம் சொல்கிறாங்களாமா. யாரையும் நான் பிராடு பண்ணிட்டு வந்தேன்? இவனை தான் இப்போ பிராடு பண்ணுறக்கு, இவர் பிராடு பண்ணுறக்கோசரம் என்னை எதுக்கு இவனை இழுத்து வைக்கிறாங்க? யார்? பிரகாஷ் விக்னேஷும் என்னை பிராடு பண்ணி நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன். அது அவர் சொத்து, நான் அவர் கூட இருக்கிறேன். இவனுங்களுக்கு என்ன நான் விற்றேன்னா நான் என்னமோ நான் பண்ணுவது மேலே. இவனுக்கு என்ன என்னை மிரட்டுறதுக்கு? இவனுக்கார பிள்ளை மேனையும் கூப்பிட்டு அடிச்சு சொல்லிடுவேன், வருட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னானா இல்லையா? உங்களைத்த சொன்னாங்களா இல்லையா? அப்படியா பிள்ளை மேனை வர சொல்லி நான் வச்சுக்கிறேன் சொன்ன அப்படியா இல்லையா? அதைத்தான் நான் உண்மைத்தான் பேசுவேன். நான் வந்து யாரை ஏமாத்தினேன்? எத்தனை பேர் அவியில் நான் குறை சொல்ல, நான் நல்லா எதுக்கு இந்த பாடுபடுறாங்க? பிள்ளை மேன் எதுக்கு வர சொல்கிறாங்க? அது எங்கள் சண்டை, 6 குடும்பத்தில் சண்டை இல்லாமல் இருக்குது. சண்டை வர்றது உங்களால தான், உங்களாலே இல்லை, பிரகாஷ்னால விக்னேஷ்னால.